சமீபத்தில் நடந்த ஒரு மருத்துவர் கலந்தாய்வு குழு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசும்போது, அறிவு சொல்லும் என்ன பேச வேண்டும் என்று, திறமை சொல்லும் எப்படி பேச வேண்டும் என்று, அரங்கம் சொல்லும் எவ்வளவு பேச வேண்டும் என்று, ஆனால் அனுபவம் சொல்கிறது என்ன பேச வேண்டும் என்று, என்ன பேசக்கூடாது என்று. வந்துவன கொரோனா காலத்தில் அதிரடி அரசியல் பிரவேசம் என்று பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியவர் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதன் பிறகு அதிலிருந்து அதிரடியாக விலகி திரும்பவும் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அதற்கெல்லாம் என்ன காரணங்கள் இருந்தது என்று அந்த பொது மேடையில் பேசும் பொழுதே, என்னுடைய அரசியல் பிரவேசத்தின் போது எதிர்பாராமல் ஏற்பட்ட உடல்நலக் கோளாறும் எதிர்பாராமல் வீசிய கொரோனா புயலுமே முக்கிய காரணமாக இருந்தது. சமயத்தில் எனக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக்கியது. காரணத்தினால் எனது நண்பரும் டாக்டருமான ரவிச்சந்திரன் அவர்களை அணுகிய போதே, பாதிப்பு உங்களை கொஞ்சம் அதிகமாக தாக்கி இருக்கிறது என்றும், பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சென்னை மருத்துவமனையில் சிகிச்சைகள் மேற்கொண்டால் செலிபிரிட்டியான உங்களை பற்றியான இந்த செய்திகள் சோசியல் மீடியாக்கள் அனைத்தும் அதை ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாற்றி பெரிய அளவில் அறிக்கைகளாக வெளியிட்டு மக்களிடையே குழப்பத்துக்கு ஆளாக்கி விடுவார்கள். இதனால் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களின் பரிந்துரையின் ஏற்பாட்டில் ராஜஸ்தானில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இப்படிப்பட்ட நேரங்களில் எனக்கு அந்த இடத்தில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எனக்கு மக்களுடன் பேசவோ அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவோ முடியாதது மிகப்பெரிய வருத்தத்தை தந்தது. இன்றைக்கு நான் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் என்று சொன்னால் அது மிகையாகாதே. அந்த சமயத்தில் எனக்கு மருத்துவர்கள் தீவிரமான கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார்கள். முகத்தில் இருக்கும் மாஸ்கை கழட்டக்கூடாது என்றும், கூட்ட நெரிசல்களில் செல்லக்கூடாது என்றும், தவிர்க்க முடியாத காரணங்களால் மக்களிடையே செல்லும் போது அத்தடி தூரத்திற்கு விலகி நின்றே செல்ல வேண்டும் என்றும் ஏகப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற சொன்னார்கள். இப்படி மருந்து மாத்திரைகளுடன் ஓய்வெடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் நான் தள்ளப்பட்ட போது மக்களிடையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் திணறி போய் நின்றது உண்மை. இந்த கதையை நான் அன்று சொல்லியிருந்தால் அரசியலுக்கு பயந்து பொய் சொல்கிறார் என்று கதை கட்டும் ஜாம்பவான்கள் இந்த கதையை இன்னும் வேற மாதிரியாக திசை திருப்பி விட்டிருப்பார்கள். இதனால் நான் அனைத்தையும் மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டு மனதில் இருக்கும் வேதனையை மருத்துவர்களிடம் மட்டும் அறிவித்தேன். நாம் என்ன பொய்யா சொல்ல போகிறோம்? உங்கள் ரசிகர்களை எல்லாம் அழையுங்கள், அவர்களிடம் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு ஏற்பட்டும் பிரச்சனையை பற்றி மீடியாக்களிடம் நாங்கள் அறிவுரைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி என் மனதை தேற்றினார்கள். பொதுவெளியில் வந்து நான் பேச துவங்கினாலே எனது மாஸ்கை கழித்து விடும்படி முதலில் குரல் கொடுக்கிறார்கள். போது இருந்த அரசியல் பரபரப்பு கூட்டத்துக்கிடையே 10 அடி விலகி செல்வது என்பது எப்படி சாத்தியமாகும்? எல்லாம் நான் மக்களிடம் எப்படி விளக்கி சொல்வது என்று தெரியாமல் மனவேதனையோடு நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று அறிவிப்பை கொடுத்தேன். அனைத்திற்கும் காரணம் கடவுள்தான் என்றும், அவர் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்றும் நம்புபவர் நான். மனிதனால் கண்டுபிடிக்கப்படும் எந்த ஒரு இயக்கமும் இயந்திரமும் 20 வருடங்களோ 25 வருடங்களோ நீடிக்கலாம். ஆனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட நம் இதயத்தின் மெக்கானிசம் என்பது லேப்டாப் என்று 100 ஆண்டு காலம் நீடிக்கிறது. மீடியா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இவ்வளவு தூரம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்தவரை அனைவருமே டாக்டர்ஸ் தான், அனைவருமே சயின்டிஸ்ட் தான். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் கண்டுபிடிக்கப்படாத எதுவுமே இல்லை என்று சொன்னாலும், இந்த தொழில்நுட்பங்களால் நம் உடலை பராமரித்துக் கொண்டிருக்கும் இரத்தத்தின் ஒரு துளியை உருவாக்க முடியுமா? இதையெல்லாம் அறிந்து கொண்டும் ஒரு சிலர் கடவுள் என்ற ஒரு சக்தியே இல்லை என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நினைத்து சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை என்று கூறிவிட்டு தனது நன்றியுரையை அறிவித்துக் கொண்டு தனது உரையாடலை முடித்துக் கொண்டார் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்.